வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து நோக்கியா 7.1 நோக்கியா 8.1 இந்த ரெண்டுமே வந்து டெமோ ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் கழித்து டெமோ யூனிட்ஸ் வருதா? சரி, ஓகே, யூஸ்டு ஃபோன் இல்லாட்டி ரீஃபர்ப்டு ஃபோன்ஸ் அவைலபிள் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த 7.1லையும் 8.1லையும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரெண்டுத்துலேயுமே ஜெயஸ் ஆப்டிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு காம்பேக்டான டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சா 7.1, இல்லை கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சா 8.1. 8.1 வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பூஸ்டடாக ஃபீல் ஆகும். அதே சமயம் கேமராவில் ஸ்பெசிஃபிக்காக 8.1 இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் மோனோ ஸ்பீக்கர் தான் இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், பேக்கில் Android One அப்படின்ற அந்த லோகோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு நல்ல டிவைஸ். ஆனால் இப்போ 2025ல், ஏன்னா 2024 முடிய போகுதுங்க, இன்னும் கை இப்படி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2025ல் இந்த டிவைஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், பேசிக் டாஸ்க் எல்லாத்துக்குமே இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் எப்படி Pixel 3, Pixel 4 மாதிரியான டிவைஸ்லாம் நான் ட்ரை பண்ணுறனோ அந்த மாதிரி தான் இந்த ஃபோன் உங்களுக்கு இருக்கும். சரியா? அதே சமயம் Snapdragon 710 அப்படிங்கிறனால பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கேஷுவலான யூசர், மீடியா கன்சம்ஷனாக இருக்கட்டும், ஹெட்ஃபோன் ஜாக்கில் ஆடியோ, வீடியோ, அதாவது வீடியோ கன்சம்ஷன், யூடியூப் வீடியோ, ஸோ இந்த மாதிரியான கன்சம்ஷனுக்கு பிரச்சனையே இல்லை. பட் இதுலேயே நான் வந்து கொஞ்சம் ஹைஃபை கேம்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலைக்காகாது. ஸோ இப்போ நான் எடுக்கிற வீடியோவை எடிட் பண்ணணும். நான் இப்போ வந்து இந்த ஃபோன்லேயே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணணும். ஆக்சுவலாக பண்ண முடியும். பட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் டிவைஸை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சொல்லப்போனால் இதே சேனலில் நான் இதுக்கு முன்னாடி ஹெல்த் பற்றி, அதாவது ஃபிட்னஸ் ஓரியன்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதிரியான அப்டேட்ஸ் அதை போஸ்ட் பண்ணும்போது நான் சொல்கிறது எப்போனா 2019-20. ஸோ அப்போ நான் வந்து வீடியோ போடும்போது 8.1ல் ஷூட் பண்ணி 8.1லேயே பவர் டைரக்டரில் எடிட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ யோசிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு காம்பேக்டான டிவைஸ் போதும் அப்படின்னு நினச்சா 7.1, கொஞ்சம் பெரிய டிவைஸ் வேணும்னா 8.1. இந்த சீரீஸ் ஆஃப் டிவைசஸில் வந்து கொஞ்சம் அப்யூஸ் பண்ணணும்னு வைங்க, டைப்-சி போர்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு போர்ட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல டிவைஸ் தான், இருந்தாலும் கொஞ்சம் அவுடேட்டட் தான். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும். ஸோ ப்ரைஸை செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பர்சனலாக நீங்கள் நேராக விசிட் பண்ணி டிவைஸையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூசிக்காக 3.5mm ஜாக் வழியாக, இல்லாட்டி வந்து ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் யோசிக்கிறேன் அப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக அது வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சொல்லப்போனால் ஓசோ ஆடியோ இருக்கும் வீடியோ ரெக்கார்டிங்கில், அதில் ஆடியோ நல்லாயிருக்கும். பட் டைனமிக் ரேஞ்ச் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வீடியோவில் சொதப்ப தான் செய்யும். ஓகே, ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்விட்டரில் சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேங்க, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் செக் பண்ணும்போது ஒரு சில டாக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தேன். எப்படின்னா, தூங்கும்போது மறக்காமல் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க, உங்கள் ரூம் வந்து கம்ப்ளீட் டார்க்காக இருக்கணும். இந்த சர்க்கடியன் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. சொல்லப்போனால் 12 hour விண்டோ, 14 hours விண்டோ அப்படிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பொதுவாக எல்லா டாக்டர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னமோ சாப்பிடுங்க, எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் சாப்பிட்றத சாப்பிடுங்க. ஆனால் அதே சமயம் 12 hours நீங்கள் சாப்பிட்ருங்க, அடுத்த 12 hours உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் வந்து வெளியில் தான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வாங்கி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த பேக் இதில் நீங்கள் சாப்பிட்றீங்களே அந்த பொருளுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து 5 நேமுக்கு மேலே இருந்ததுன்னா வேலைக்காகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். ப்ளஸ் டெய்லி காலையில் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes வந்து சூரியனுக்கு உங்கள் மூஞ்ச காட்டுங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நிஜமாவே வேலிடான்னு கேட்டிங்கன்னா 100% வேலிட். பர்சனலாக நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லப்போனால் நானே அந்த ரிதமில் இல்லை. சரியா? நானும் இல்லை. ஸோ நானும் அந்த ரிதம்குள்ளே வரணும்னு தான் பார்க்குறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க, அந்த 12 hour விண்டோவாக இருக்கட்டும், இல்லாட்டி அது 13 hours நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, ஸோ அது வந்து உங்களுக்கு செம்ம எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து நல்ல இன்ஃபர்மேஷன். அண்டு மறக்காமல் நைட்டு தூங்கும்போது நம்ம ரூமில் எந்த லைட்டும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு சீக்கிரமே தூக்கம் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அடுத்து இம்ரன் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, OnePlus Nord 4ல் க்ரீன் லைன் இஷ்யூ வந்தால் லைஃப் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் தராங்க, பட் ஆல்ரெடி ஃபோனில் இருந்த டிஸ்பிளேயை விட குவாலிட்டி மொக்கையாக இருக்குமா, எப்படி ப்ரோ சொல்லுங்கள். ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன் கேட்குறேன்னா, நான் அந்த ஃபோனை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிற அளவுக்குலாம் வந்து லோக்கல் டிஸ்பிளேலாம் எடுத்து அப்படிலாம் மாற்ற மாட்டாங்க. அதுவும் நீங்கள் அஃபிஷியலாக அவங்களோட சப்போர்ட், ஆஃப்டர் சேல் சப்போர்ட் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அங்கே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான மிஸ்டேக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ப்ரோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை நினச்சி வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. OnePlusல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டபுள் டைம்லாம் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. OnePlus 9 சீரிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2 தடவை டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டிஸ்பிளேல டிஃப்ரென்ஸ் இருக்கா, குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கானா இல்லை,
ஆனால் மாற்றின டிஸ்பிளேக்கு திரும்பி வந்து கோடு வருமானு கேட்டிங்கன்னா அது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நம்ம சப்போஸ் கூப்பன் மாதிரியான ஆஸ்பெக்ட்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனோ இல்லாட்டி இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டிவைஸ்க்கோ மூவ் ஆகிறனால நமக்கு வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூஸ் ரொம்பவே மினிமைஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 11 கூட ஓரளவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 12 அதோட சொற்பம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 13 வந்து லைன் வராமலும் போகலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தேவைன்னா கூப்பனோ இல்லாட்டி ஸ்மார்ட் அப்கிரேட் மாதிரியான ஆஸ்பெக்ட்குள்ளே போனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நார்டு 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைன் வந்து உங்கள் டிவைஸ் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப அப்யூஸ் பண்ணாமல், அதை ஃபிசிக்கல் டேமேஜஸில் பெருசாக எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியாத அளவுக்கு க்ளீனாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த விதமான செகண்ட் கொஸ்டின்ஸும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது டூப்ளிகேட் டிஸ்பிளேலாம் கிடையாது. அஃபிஷியல் அவுட்லெட்டில் டூப்ளிகேட் டிஸ்பிளேக்கு வேலை கிடையாது. அப்படி பண்ணால் அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. என்னென்னா, இது எல்லாம் சஜஷன் ஃபோன் ரிவ்யூ எப்படி பண்ணுறீங்க? ஒரு ஃபோனை பற்றி ஒழுங்காக சொல்கிறீங்களா? ஜஸ்ட்டு ப்ராசஸர் மட்டும் சொல்லிவிட்டு ஹாஃபாக நெக்ஸ்ட்டு ஃபோன் சொல்கிறீங்க, ஒஸ்ட்டு ரிவ்யூ அப்படின்னு போட்டிருந்தாரு. இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மோஸ்ட்டாக வந்து ஃபோன்ஸ் அண்டர் 25K, ஃபோன்ஸ் அண்டர் 30K 35K இப்படி பேசுகிறது தான் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு 10 ஃபோனை பற்றி 15 நிமிஷத்துக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறது நாட் தட் ஈஸி. ஏன்னா அந்த ஃபோனோட ஒரு சில ஆஸ்பெக்டில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அதை பேசுகிறதே அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. ப்ளஸ் ஆக்சுவல் இப்போது ஃபோனோட ரிவ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஜென்ரிக்காக எல்லோரும் போடுற ரிவ்யூஸ் மினிமம் 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோனை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அத்தனை ஏரியாஸ் இருக்குது. ஒரு டிவைஸை பற்றி நம்ம பேசும்போது அவ்வளோ ஏரியாஸ் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 10 ஃபோனை பற்றி பேசுகிறதா இருந்தால் அப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன். 10 ஃபோனுக்கு நம்ம ஒரு ஃபோனுக்கு 6 நிமிஷம் டைம் கொடுத்தும் பேச முடியும். அப்படி பேசினா 1 hour ஆகிடும். அது எல்லாருக்கும் அக்செப்டபிளான்னு கேட்டால் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அண்டர் 30K இல்லாட்டி அண்டர் 25K அப்படின்னும் போதெல்லாம் ஒரு 10-15 ஃபோன் ஈஸியாக வருது. இந்த 15 ஃபோனுக்கு உட்காந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக என்னோட பாயிண்ட் இந்த இடத்துல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிவைஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லுவேன். அவைலபிளாக இருக்கிற டிவைஸில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக கேமரா சென்ட்ரிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனால கேமரா ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை மட்டும் நான் கொடுத்தேன்னா பத்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் பற்றி தெரியணும். அதே சமயம் ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணும்போது எந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கு, அடுத்தடுத்து வர அப்டேட்டில் நல்லா இருந்திருக்கா, அண்டு டிவைஸோட ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டியில் ஏதாவது ஒரு சில பழுது, அதாவது அந்த ஏஜிங் சைன் தெரியுதா ஒரு 4 monthஸில். ஸோ இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் யாரால நமக்கு ஹெல்ப் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால தான் கமெண்ட் செக்ஷனை படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ் போடுறாங்க இல்லையா, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதுதான் ப்ரோ, நீங்கள் வந்து திட்டுறது தப்பு இல்லை. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா இப்படி தான் பண்ண முடியும். பொதுவாக 15 ஃபோனை பற்றிலாம் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஃபோனுக்கு 1 minute வேகமாக நம்ம ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சாலும் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் அந்தளவுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது அது அர்த்தம். பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். 25,000 கீழே 15 ஃபோன் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 3 ஃபோன் நினச்சி வச்சுருந்துருப்பீங்க. இப்போ பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு 12 ஃபோன் ஆப்ஷனில் கிடச்சி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த 12 ஃபோனில் ஏதோ ஒரு ஃபோனாக இருந்ததுன்னா அது வந்து இந்த இடத்துல சக்ஸஸ் தானே. ஸோ அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சரியா ரைட்டு. அடுத்து ஆமாம் ப்ரோ, எல்எஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஏர்டெல்லில் அன்லிமிட்டட் 5Gன்னு சொல்லி 30 நாளைக்கு 300 GB தான் ப்ரோ கொடுக்குறான். கஸ்டமர் சர்வீஸில் ஃபோன் பண்ணி கேட்டால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஜியோ யூசர்ஸும் ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் 5Gன்னு சொன்னாலும் கூட அதில் இருக்கிற இத்தனைக்கும் அன்லிமிட்டட் 5Gக்கு எலிஜிபிளான பிளான்ஸே போட்டிருந்தாலும் கூட சில சமயங்களில் வந்து அன்லிமிட்டட் 5G இல்லை ப்ரோ, என்னோட டெய்லி டேரிஃப்லேருந்து அப்படியே கட் ஆகிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதாவது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஏர்டெல் தரப்புலையும் நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. அன்லிமிட்டட்னா என்னது, 300 MB, சாரிங்க எம்பிலாம் இந்த காலத்தில் பத்துமா? ஓகே, அன்லிமிட்டட்னா என்னது, 300 GB பர் மந்த், அதுதான் அன்லிமிட்டட். ஸோ பர் மந்த் 300 GB அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 GB வருது. ஸோ 10 GB ஒரு நாளைக்குங்கிறது கொஞ்சம் பெரிய டேட்டா தான். இருந்தாலும் ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா பத்தாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சில கேமோ, ஆமாம் BGMI மாதிரியான ஒரு கேமு, இல்லாட்டி வேறு இன்னொரு 1-2 கேம் வச்சுருக்கீங்க, அந்த கேமுக்கு அப்டேட் மட்டும் போட்டிங்கனாலே அதே ஒரு 2 GB 3 GB போயிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் அதில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் கடுப்பு தான், சொல்லாமல் கொள்ளாமல் அன்லிமிட்டட்னு டேரிஃபில் வந்து டைட்டில் வைக்கிறது, அப்புறம் பார்த்தா 300 GB தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் 2Gயில் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. அது இன்னும் வேதனையாக இருக்கும். அப்புறம் மணிபாலன், X200 Pro Mini இந்தியாவுக்கு வருமா? X200 Pro Mini இந்தியாவுக்கு வராது. இன்கேஸ் X200 Pro Miniயை நீங்கள் வந்து வாங்குறீங்க, சைனாலேருந்து வாங்குறீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ண முடியுமா? தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் சைனாவில் வந்து ஒரு சில ஃபோன்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ Xiaomi ஃபோனே ட்ரை பண்ணுறீங்கன்னா HyperOS சைனீஸ் வெர்ஷனில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ ஓப்போவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா கலர் வாய்ஸில் ஒரு சில வித்தியாசங்கள் நீங்கள் பார்ப்பீங்க.
அதே அப்ளைஸ் டு விவோ ஃபோன்ஸ், ஐக்கூ ஃபோன்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா இப்போ விவோ ஃபோன் வந்து நீங்கள் சைனாவில் வாங்கினீங்கன்னா ஆர்ஜின் ஓஎஸ் இருக்கும். ஸோ ஆர்ஜின் ஓஎஸ் ஃபன்டச் ஓஎஸோட வே பெட்டர் அப்படிங்கிறது நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். அதுவும் முக்கியமாக வந்து இந்த கஸ்டமைசேஷன் சொல்கிறதோட லுக் ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து நீங்கள் இந்த ஃபோனை சைனாவில் வாங்கி இந்தியாவில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா இந்தியாவில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் திரும்ப சைனாவுக்கு அதை எந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க மூலமாகவே திரும்ப நீங்கள் சைனாக்கு அனுப்பி அங்கே வச்சு தான் நீங்கள் அதை சரி பண்ண முடியும். இங்கே வந்து பார்ட்ஸ் அவைலபிலிட்டி மாதிரியான விஷயங்கள் கூட கொஞ்சம் கேள்விக்குறியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. ஸோ அடுத்து நிறைய பேர் இதே மாதிரி கேட்குறீங்களே மாயா அப்படிங்க. 25,000க்கு நத்திங் ஃபோன் 2 ரியல்மி GT60 விவோ ஃபோனா சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து பர்சனலாக இந்த லிஸ்ட்டில் நத்திங் ஃபோன் 2 பிடிச்சிருக்கு ப்ரோ. நத்திங் ஃபோன் 2A இல்லை 2A+ இல்லை, நத்திங் ஃபோன் 2. ஆனால் நத்திங் ஃபோன் 2 25,000க்கு கிடைக்குதா? எங்கே பார்க்குறீங்க நீங்கள் நத்திங் ஃபோன் 2 இந்த ப்ரைஸ்க்கு? நல்ல ப்ரைஸாக இருக்குது. 25,000க்கு வந்து நத்திங் ஃபோன் 2 8+ Gen 1ஓட OnePlus 11 கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 to 30K கேப்பில் தான் கிடைக்குதுன்னு போது அதே பட்சத்தில் நத்திங் ஃபோன் 2 வந்து ஒரு நல்ல டிவைஸ் தான். நத்திங் ஃபோன் 2 நம்ம எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு நத்திங் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்னு சொல்லாமே தவிர பட் கேமிங்கான டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மீடியா கன்சம்ஷன் மாதிரியான ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அதுக்கெலாம் வந்து நத்திங் ஃபோன் 2 இஸ் குட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நீங்கள் வாங்கலாம். இதில் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னும் போது விவோ ஃபோன் பார்க்காதா விவோவில் வந்து V40 இந்த மாதிரி போனால் ஓகே. T3 Ultra கூட வேணாம் தான் சொல்லுவேன். T3 Ultra கம்ப்ளீட்டாக மொக்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் V40 போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கேமரா சென்ட்ரிக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக சொன்னேன். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா GT60 போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இப்போ 25K கீழே கிடைக்குது. 25K கீழேயே உங்களுக்கு வந்து 7+ Gen 3 120 வாட்டு LTPO பேனல் இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். கேமரா சென்ட்ரிக்காக யோசிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோனுமே விவோ மட்டும் தான் கொஞ்சம் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும். விவோவில் நீங்கள் ஏதாவது டிவைஸ் வாங்குறீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குமே தவிர அது இந்த 3ல் தான் அது அவுட் ஸ்டாண்டிங். அதுக்காக மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா காம்படிஷனையும் கன்சிடர் பண்ணும்போது அவுட் ஸ்டாண்டிங்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோனை யோசிக்கிறீங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் விவோ போகலாம். பேட்டரி சென்ட்ரிக்காகவும் கர்வ் பேனல் கொஞ்சம் ப்ரீமியம் அப்படிலாம் யோசிச்சு அது 25,000க்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் GT60 போகலாம். இல்லை எனக்கு நத்திங் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, கொஞ்சம் ப்ரீமியமான பில்டு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் யோசிக்கிறேன், கொஞ்சம் புதுமையாக இருக்கட்டுமே நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நத்திங் வாய்ஸ் 2 வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவரபுளாக அமையும். நத்திங் OS 3 ஆமாம் இப்போ. ஸோ நத்திங் ஃபோன் 2 அது அந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டு. ஸோ அடுத்து அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து ப்ரோ விச் டு கோ வித் Pixel 9 Pro-வா S23 Ultra-வா ப்ளீஸ் சே which to buy based on long software updates and good Android experience. I prefer Pixel but I have some doubts in Tensor G4. S23 Ultra AI கேப்பபிலிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிஷோர் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டென்ஸான யூஸரு, கொஞ்சம் கேமிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ப்ளஸ் அதே சமயம் எடுக்கிற வீடியோ டிவைஸில் எடிட் பண்ணுவீங்க, இல்லாட்டி எடுத்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்க்கு அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நான் டிவைஸ்லேயே பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு S23 Ultra தான் ப்ரோ ஃபேவரபுளாக இருக்கும். பட் இதுவே 9 Pro மாதிரியான டிவைஸ் வாங்கினா வீடியோ as well as ஃபோட்டோ நல்லாயிருக்கும். அது பிளாக் ஆஸ்பெக்டில், அது பிளாக் ஆஸ்பெக்டில் வெளியில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே பிரில்லியண்டாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பிக்சல் ஓகே தான். ஆனால் பேட்டரி பேக்கப்பு அப்படின்னு வரும்போதும் Pixel 9 Pro ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் சார்ஜ் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் வந்து இந்த சார்ஜ் ஏறுற விஷயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து S23 Ultra ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். ஸோ இப்போ S23 Ultra வந்து எப்படின்னா 1UI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கனாலும் S23 Ultra, S Pen மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்கனாலும் S23 Ultra, உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் பிக்கர் டிஸ்பிளே பெட்டர் டிஸ்பிளே இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் யோசிச்சாலும் என்னதான் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஐஃபோன்லையும் பிக்சல்லையும் இருந்தாலும் கூட சாம்சங்கோட டியூனிங் வந்து ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது வீடியோ கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலையும் S23 Ultra, பேட்டரி லைஃப் அப்படின்னு யோசிச்சாலும் S23 Ultra, S Pen இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் எடுத்தாலும் S23 Ultra. பட் இதுவே பியூராக ஜெமினி AI பிக்சலில் வந்து அந்த OS லெவல் இன்டகிரேஷன் ஸோ இப்படி யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா G4 வந்து இதுக்கு முன்னாடி இந்த G3 G2 G1ஓட வே பெட்டர், அதுவும் தேர்மல் ஆஸ்பெக்ட்லையுமே வே பெட்டர். அப்படியே நீங்கள் வந்து இன்டென்ஸ் டாஸ்க் கொடுத்து ஃபோன் சூடானாலும் அடுத்த 2-3 நிமிஷத்துலேயே கூல் டவுன் ஆகிடும். நீங்கள் நார்மலைஸ் அதை சும்மா யூஸ் பண்ணிட்டு ஓரமாக தூக்கி வச்சிங்கன்னா டப்புன்னு கூல் டவுன் ஆகிடும். அதே சமயம் பேட்டரி பேக்கப் மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, கேமரா செட்டப்பும் நல்லாயிருக்கு, ஃபோட்டோகிராஃபிலையும் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. ஏன்னா அல்காரிதம்லேருந்து எல்லாமே மாறின மாதிரி இருக்குது. அண்ட் அதே தான் வீடியோகிராஃபிக்கும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு காம்பேக்டான பவர் பேக்டு கேமரா ஃபோன் வேணும்னு நினச்சா அப்போ நீங்கள் வந்து பிக்சலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் ஃபேவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்டேட்ஸ் அதிகமாக 9 Proவில் கிடைக்க போகுது. இந்த மாதிரி ஒன்று நம்ம சொல்லலாம். ஆனால் 9 Proவோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது S23 Ultra உங்களுக்கு ஓரளவுக்கு
9 ப்ரோவோட அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9 ப்ரோவோட ஆக்சுவல் ப்ரைஸ், கார்டு ஆஃபர் இதெல்லாம் வச்சு சேர்த்து பார்த்து எப்படி சுற்றி பார்த்தாலும் 1 லட்ச ரூபா வருது. ஆனால் S23 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்யூனான்னு பார்த்துக்கோங்க. செல்லர் ஜென்யூனா இல்லாட்டி மிடில் ஈஸ்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறாங்களான்றதையும் நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்த்தா 75K உங்களுக்கு கிடைக்கலாம், 70 to 75K. ஸோ அதை பார்க்கும்போது S23 அல்ட்ரா ஒர்த்து இந்த மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் S23 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 15, 16, 17 வரைக்கும் வரும் அப்டேட். ஏன்னா அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13 இருந்தது, அதுக்கப்புறம் 14 வந்துச்சு, 14 வந்துச்சு, அதை 1UI 6 வந்துச்சு, 15 இப்போ 1UI 7 வரும், அடுத்து 16, 17 4 மேஜர் அப்டேட் தான் அதுக்கு அப்ளை ஆகும். அது ஞாபகம் இருக்கட்டும், ரைட்டா? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட நான் திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாய்.